இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். 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 இது என்ன செடி என்று கமெண்ட் செய்யவும். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். உங்கள் கமெண்டை கீழே பதிவு பண்ணுங்கள். இது என்ன மரம் என்று உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும். இதில் ஒன்று இருக்குது. இது என்ன செடி என்று கமெண்ட் செய்யவும். இது பூ பூத்துருக்கு. கமெண்டை செய்யவும். காயே வச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. காய் வச்சிருக்கு. இது என்ன காய் என்று கமெண்ட் செய்யவும். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். சாஞ்சிருச்சு, நேரம் நிறுத்தி வைக்கணும். இது என்ன மரம் என்று ஒவ்வொரு மரத்தின் பெயரை கமெண்ட் செய்யவும். கமெண்டாக பதிவு பண்ணுவோம். இந்த மரம் என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இந்த மரம் என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். ஒவ்வொரு மரத்தையும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மரமும் எப்படியும் ஒரு 2 செகண்டு 3 நிமிஷம் வச்சுருப்பேன். நீங்கள் உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும். உங்கள்கிட்டருந்து நிறைய கமெண்ட் எதிர்பார்க்குறேன். கமெண்டே வரமாட்டுது. அது மட்டும் இல்லாமல் வியூஸும் கிடைக்க மாட்டுது. பாருங்கள். இவர் என்ன மரம் என்று நீங்கள் அதிக அளவு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செடி இல்லை மரம்? இது மரம் தான். பூவெல்லாம் பூவெல்லாம் வச்சுருக்கு. நல்லா தெளிவாக கட்டுறேன் பாருங்கள். என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். ஒவ்வொரு மரத்துக்கு தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. கமெண்டை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.
இவர் என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இது வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள இதுங்க, கீரை. சரிங்களா, மருத்துவ குணமுள்ள கீரை. இந்த கீரை செடி பேர் என்ன? அனைவரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இது என்ன கீரை செடி அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கீரை வகை. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கமெண்டில் நீங்கள் சொல்லணும். நாங்கள் தெளிவாக காட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது என்ன மரம்? இலையை பாருங்கள். இலையை நான் நல்லா காமிக்கிறேன், இலையை பாருங்கள். இது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்டு எனக்கு வந்து முக்கியம். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இது என்ன மரம் என்று சொல்லவும். ஏற்கனவே இந்த மரத்தை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த மரத்தை பேரை என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன மரம்னு சொல்லிவிட்டு. இதில் பார்த்திங்களா, இந்த ஃப்ரூட்டு பழம் தொங்குது பாருங்கள். 2 பழம், மொத்தம் 3 பழம் தொங்குதுங்க. 3 பழம் இருக்குது பாருங்கள். 3 பழம் தொங்குது பாருங்கள். இந்த மரம் என்ன மரம்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இலையை காமிக்கிறேன் பாருங்கள். கமெண்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும்.
இது 3 ஒரே இடத்துல இருக்குது. அதனால் இது 4ம் ஒரே இடத்துல இருக்குது. இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். நான் இலையை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். அடுத்தது இது இருக்கு பாருங்கள். இது என்ன செடி? இது ஒரு செடி வகை. இது என்ன செடி என்று கமெண்டில் சொல்லவும். பூவை பாருங்கள், பூ இருக்குது. பூவை பாருங்கள், என்ன இதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லணும். காய் இருக்கான்னு, காயும் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இது காயை பாருங்கள், காய் இருக்குது. இது என்ன செடி, என்ன காய் என்று கமெண்ட் செய்யவும். இது என்ன செடி, இது என்ன மரம்? செடி கிடையாது, இது மரம். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இதுக்கு ஒரு சின்ன குழு, எல்லார் கையிலையும் இது வைப்பாங்க, நல்லா சிவக்கும். அதனால் நான் குழுவும் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் வந்து சொல்லணும். இது என்ன மரம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு சொல்லுங்கள். மறந்துடுவோன்னா இது செடி. இதோட காயெல்லாம் காமிச்சேன், இப்பயும் காமிக்கிறேன். இதோட காயை பாருங்கள். இது என்னன்னு சொல்லுங்கள். எந்த வகை செடி, செடியா கொடியா, இது என்னன்னு தகவல் தாங்க, கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு வகை செடி. இது பூவை பாருங்கள். பூவு. இது காய் இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது, ஆனால் காஞ்சி போய் இருக்குது. இது என்னன்னு பார்த்துட்டு இது என்ன வகை செடியா கொடியா என்ற கமெண்ட் செய்யவும். இது என்ன மரம் மக்களை சொல்லுங்கள். இது முள்ளாக இருக்கும். இதை பாருங்கள், கையில் பிடிச்சி காட்டுறேன். இதை பாருங்கள், முள்ளாக இருக்குது பாருங்கள். வேறு பாருங்கள், முள் இருக்குது. இது என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது என்ன மரம் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன மரம்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இலையெல்லாம் பாருங்கள், இதுலேயும் முள்ளாக தான் இருக்குது. இது இலையை பாருங்கள். எங்களுக்கு தெரியல என்ன மரம்னு, நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இது இலையை பாருங்கள், இலையை காட்டுறேன் பாருங்கள். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும்.
இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். இது என்ன மரம் என்று கமெண்ட் செய்யவும். எல்லாம் வாடிட்டு வருது, தண்ணி பத்தாதனால வாடிட்டு வருதானாலும் தெரியல. எல்லாம் காயுது. இதுதாங்க, இது ஒரு கொடிங்க. இது வந்து என்ன கொடி என்று கமெண்ட் செய்யவும். இது கொடி என்ன கொடி என்று கமெண்ட் செய்யவும். இது சாகுது, உயிரோடு வருது, மறுபடியும் இறக்குது, இறந்து போகுது, மறுபடியும் உயிரோடு வருது. இப்படியே எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷமாக அந்த இது இருக்குது. மேலேயும் வர மாட்டுது. இது இந்த அளவுக்கு தான் இருக்குது. மேலேயும் வர மாட்டுது, போக மாட்டுது. இது என்ன செடி, என்ன செடியா கொடியா என்று கமெண்டில் சொல்லவும். இது என்ன செடி என்று கமெண்ட் சொல்லவும் மறந்துட வேணாம்.